உன் கண்ணை பார்க்காம இருக்க முடியல ஜனனி. Hi hello friends, welcome back to my channel Alight YouTube channel. நீங்க புள்ள பார்த்துட்டீங்க அப்புறம் சூப்பரான வீடியோ பண்ணுவீங்க. அதே போல வந்து எப்படி உங்களுடைய போட்டோ சாட் பண்ணி எடிட் பண்றது, இல்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டோ உங்களுடைய போட்டோ யாரோட போட்டோனா எடிட் உங்களுடைய மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். எப்படி எடிட் பண்ணி நான் சொல்லி தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்புறம் நம்ம சேனல் நீங்க புதுசா மறக்காம இந்த வீடியோ கீழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்காக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணீங்க. உங்களுக்கு என்ன போட்டோஸ் இல்ல வீடியோஸ் எப்போதும் மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராம் கனெக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். ஓகேங்களா? என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல எடுத்துருக்கேன். மறக்காம நீங்க இன்ஸ்டாகிராம்ல கான்டாக்ட் பண்ணா பண்ணுங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்க எடிட் பண்றது அப்படியே குயிக்கா பண்ணா பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இந்த எடிட் பண்றதுக்கு பதிலா அலைட் மோஷன் ஆப் தேவைப்படுது. இந்த ஆப் உங்ககிட்ட இருந்தா மட்டும் தான் உங்களால இந்த ஒரு டே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி முடியும். இந்த ஆப் இல்ல ஒரு என்கிட்ட அப்படின்னா இந்த ஆப் லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்ல பின் மெசேஜ்ல இந்த ஆப் லிங்க் கொடுத்துருக்கான். வேற டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணி இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஓகே, ஜஸ்ட் நீங்க ஆப் ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் நீங்க அலைட் மோஷன் ஆப்ல இம்போர்ட் பண்ணனும். இம்போர்ட் பண்றதா ஒரு லிங்க் ஒன்னு கொடுப்பேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் அலைட் மோஷன் ஆப்ல இம்போர்ட் பண்ணலாம். அதுல ஒரு QR கோட் ஒன்னு கொடுப்பேன். அந்த QR கோட் கூகுள் பே நீங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் நீங்க அலைட் மோஷன் ஆப்ல இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணதுன ப்ராஜெக்ட் லிங்க் QR கோட் பாயிண்ட் சொல்லி பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப்ல கொடுத்துறேன். நீங்க எடுத்துங்க. எப்படி கரெக்ட்டா இந்த வீடியோ லிங்க் லிங்க் குரூப்ல ஜாயின் பண்ணி சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரும். அது எப்படி சொல்லிட்டு பார்த்தா நீங்க பார்த்திருக்க இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோ நான் அப்புறம் YouTubeல அப்லோட் பண்ணிக்கணும். டேட் பார்த்தா இருக்குங்களா? அந்த டேட் கரெக்ட்டா நோட் பண்ணி டெலிகிராம் குரூப்ல அந்த டேட் செக் பண்ணி பாத்தீங்க அப்படினா இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோட் ஃபாண்ட் நெகோ சிம்பிளா பார்த்தா எடுத்துக்கலாம். அதுல நெக்ஸ்ட் எடிட் பண்றது அப்படியே குயிக்கா பார்த்தா பாத்து இம்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படினா அப்புறம் எடிட் பண்றது அப்படியே பார்த்தலாம். இல்ல ப்ரோ சொல்றது கொஞ்சம் புரியல. இந்த வீடியோ நான் ப்ராஜெக்ட்ல எப்படி இம்போர்ட் பண்றது கொஞ்சம் தெரியல. கொஞ்சம் டீடைலா சொல்லணும்னா டீடைலா பார்த்தா ஒரு வீடியோ கிளிப் பண்ணி ஆல்ரெடி யூடியூப் போட்டுருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வேற டக்கு போய் செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்தா இந்த ப்ராஜெக்ட் அலைட் மோஷன் ஆப்ல இம்போர்ட் பண்ணீங்க. உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்ல இம்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் எடிட் பண்றது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண மாட்டேன் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம எனக்கு இந்த வீடியோ கீழ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்க. அப்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க யாரோட சாட் எடிட் பண்ணனும் அவங்களுடைய ஹை அதாவது அவங்களுடைய கண்ணு மட்டும் ஒரு வீடியோ ஒரு மேபி பார்த்தா ஒரு 4.20 செகண்ட்ஸ் இருக்கலாம். ஒரு 5 செகண்ட் பார்த்தோன்னா அவங்களுடைய கண்ணு மட்டும் நீங்கள் வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் எடுத்துங்க. எடுத்துட்டு அந்த கீழே பார்த்தா ஒரு கண்ணோட இமேஜ் ஒரு கேர்ளோட இமேஜ் ஆட் பண்ணியிருப்பேன். வீடியோ ஆட் பண்ணியிருப்பேன். அது மாதிரி கிளிக் பண்ணி கலர் ஃபில் கொடுத்துட்டு ஃபில் அது மாதிரி கிளிக் பண்ணுறேங்க. நீங்கள் அப்படியே வீடியோ எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோவை நீ ஆட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்டார்ட் பண்ணுங்களா கிளிக் பண்ணிட்டு அந்த வீடியோ செலக்ட் பண்ணுங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேலே ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து பக்காவாக பார்த்தா செட் ஆகிடுது இடத்துல. ஓகேங்களா? சிம்பிள் மெத்தட் தான் இப்படி பார்த்தா ஆட் பண்ணிக்கணும். ஓகே, அப்படியே முடிச்சிட்டீங்க அப்படின்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா பாக்ஸா பார்த்தா நிறைய இமேஜ் கொடுத்துருப்பேன். இந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணி அவங்களோட இமேஜ் ஆட் பண்ணணும். யாரோட கண் அதில் ஆட் பண்ணிங்களோ அவங்களோட இமேஜ் பார்த்தா லாஸ்ட் 2 வரைக்கும் பார்த்து ஆட் பண்ணணும். எல்லா எஃபர்ட் ஆட் பண்ணி வச்சிருக்கோம். ஜஸ்ட் அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணி அவங்களுடைய யாரோட ஆட் பண்ணி கிளிக் பண்ணணும். அவங்களோட ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ண மட்டும் போது. ஓகே, எப்படி ஆட் பண்ணுறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணிட்டு கலர் கொடுத்துட்டு ஃபில்டர் பட்டன் செலக்ட் பண்ணி இங்கே ஸ்டார்ட் பண்ணி கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணி கேலரி கடை ஃபோட்டோ ஷோவும் இப்போ இது அங்கே அந்த கேர்ளோட ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேலே ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களோட ஃபோட்டோ பக்கம் அந்த ஃப்ரேம் செட் ஆகிடும். ஓகே, இதே மெத்தட் தான் கொடுத்துருக்க எல்லா பாக்ஸ் இமேஜ் மேலே கிளிக் பண்ணி அவங்களோட ஃபோட்டோ லாஸ்ட் சேஞ்ச் பண்ணீங்க. சேஞ்ச் பண்ணி முடிச்சு மேலே கிளிக் பண்ணி வீடியோ 1080 பிக்சல் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் அந்த எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 2 செகண்ட்லோட முடிஞ்சு பார்த்தோம்னா கேலரியில் இந்த ஒரு சேவ் இப்படி தான் பார்த்தோன்னா இந்த வீடியோ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு என்ன வச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.